ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 10ஆம் தேதி, நாளை ஜூன் 11ஆம் தேதி தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருக்கலாம் அப்படிங்க பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று காலையில் தங்கத்தோட விலை கிராமிற்கு ₹400 விலை குறைந்து 22 கேரட் 1 கிராம் 13,800 ஆகும். அதுவே ஒரு சவரன் 1,10,400 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை அடுத்து 24 கேரட் 1 கிராம் 15,055 ஆகும். ஒரு சவரன் 1,20,440 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலையில் நம்மளுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 13,800 சொல்லி விலை நிர்ணயம் செய்த சமயத்தில் கடையோட ரேட் 13,645 இருந்தது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா மாலை மீண்டும் சர்வீஸ் லெவலில் தங்கத்துறை விலை குறைய தொடங்குதன் காரணமாக மேற்கொண்டு ஒரு ₹100 கடையோட ரேட்டில் குறைச்சி தற்பொழுது கடையோட ரேட் 13,545 சொல்லிட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. நிறைய பேர் கேட்குறது இது மாதிரி கடையோட ரேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இங்கே பக்கத்தில் எங்கள் கடையிலலாம் இது சேஞ்ச் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஜிஆர்டி, மலபார் கோல்டு இது மாதிரி பெரிய பெரிய கடையிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேட் சேஞ்ச் ஆகிருக்குதுங்க. ஸோ கடையோட ரேட் 13,545 விற்பனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. ஸோ இதனை அடுத்து வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வெள்ளி ₹260 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இன்று வெள்ளியோட விலை கிராமிற்கு ₹10 விலை குறைந்து ₹260 விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க. இப்போ இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தற்பொழுது இரவு 9 மணி நிலவரத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துலாங்க. தற்பொழுது இரவு 9 மணி நிலவரத்தில் சர்வதேச லெவலில் தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா மீண்டும் குறைய தொடங்கி இருக்குதுங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே ஸ்டேட்டஸ் கன்னியூ வச்சுன்னா நாளைக்கு மீண்டும் தங்கத்தோட விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. தற்பொழுது மார்க்கெட் ப்ரைஸ் 13,800 விற்பனை செய்யப்பட்டு வருது இல்லைங்களா. இந்த விலையிலிருந்து எவ்வளோ வரைக்கும் விலை குறையலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிராமிற்கு ஒரு ₹80 ஒரு ₹200 வரைக்குமே விலை குறைவதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது இருக்குதுங்க. ஸோ இன்னும் இடைப்பட்ட டைம் நிறைய இருக்குது. இந்த டைமில் இன்னும் மேற்கொண்டு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை வேறு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளை காலையில் 8 மணிக்கு எப்படி நிலவரம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ சடனாக இந்த சர்வீஸ் செலவில் இந்த விலை குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஃபெட் ரேட் கட் மீட்டிங் 16 மற்றும் 17 யூஎஸ் ஃபெட் ரேட் கட் மீட்டிங் 16 மற்றும் 17 ஆகிய தேதியில் நடைபெற இருக்குதுங்க. இதற்கிடையில் யூஎஸில் பார்த்தீங்கன்னா பொருட்களின் விலைவாசியில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனால் சந்தையில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரக்கூடிய ஃபெட் ரேட் கட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரிக்கலாம், உயர்த்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க. அந்த எதிர்பார்ப்பை தொடர்ந்து தங்கத்தோட விலை இப்போ சர்வீஸ் லெவலில் விலை குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதை தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேட் கட் மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகரித்தாங்கன்னா பாண்ட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய விலை இப்போ தற்பொழுது இதன் காரணமாக விலை குறைவு ஏற்பட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் டாலருடைய மதிப்பு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குதுங்க. ஸோ இதன் காரணமாக தான் இப்போ விலை குறைவு ஏற்பட்டு வந்துட்டுருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பொருளாதார ஆலோசனை கன்சல்ட் பண்ணிக்கிங்க. நீங்களும் ஒரு தடவை 2 தடவை யோசிச்சு பார்த்து நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு செய்தியாக தான் சொல்லிகிட்ருக்கோம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்.